ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அல்வா செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அல்வாவுக்கு கொஞ்சமாக ஜவ்வரிசி வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜவ்வரிசியை லேசாக வறுத்திங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வறுக்கணும்னு இல்லை. இப்போ இந்த ஜவ்வரிசிலே கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணி வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5-6 முந்திரி போட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக, எல்லாமே கொஞ்சம் தான் ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வேணும். லைட்டாக சூடியாரன்னா ஒரு கப்பில் கொட்டி ஆற வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை தட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை மிக்ஸி ஜாரில் ஆறந்தும் போட்டு அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஆறிச்சு ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி இதை கொட்டி கலரிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லோலே வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா வரங்க ஃப்ரெண்ட்ஸ். நெய்யில் இப்போ இதில் நல்லா கலக்கணுன்னே இதில் காய்ச்சி ஆற வச்ச 1 கப்பு பால் ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா கலக்கினே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அல்வா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் நல்லா கலரினே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பால் கட்டி ஆகணும். நம்ம போட்ட ஜவ்வரிசி, பொட்டுக்கடலை, முந்திரி எல்லாம் சேர்ந்து இந்த பாலோடு இழைஞ்சி வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாலோடு சேர்ந்து இழைஞ்சி வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பால் பத்தில் ரொம்ப திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1 கப்பு பால் ஆட் பண்ணி நல்லா திக்காகிற வரைக்கும் ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கரெக்டாகுது, நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா வெல்லம் கரைஞ்சி எல்லாத்துலேயும் மிங்கிள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணோம். இப்போது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அல்வாவுக்கு நெய்யெலாம் ஜாஸ்தி ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அல்வா. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த அல்வா ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டான அல்வாவாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய் பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.